ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஜான் சாப்டர் 8 verse 29. என்னை அனுப்பினவர் என்னோடே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இங்கே இயேசுவானவர் சொன்ன வார்த்தைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். என்ன சொல்லுகிறார்? என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். இஸ் ஆல்வேஸ் வித் மீ. என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். அப்போது இயேசுவானவர் எங்கிருந்து அனுப்பப்பட்டவர்? பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டவர். அவர் தான் முதல் அப்போஸ்தலர். இங்கே நான் வாசிக்கிறோம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்போ நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே அப்போஸ்தலர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அனுப்பப்பட்டவர். அப்போஸ்தலர் என்றால் என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவன், சென்ட் ஒன். அப்போது அவர் அனுப்பப்பட்டார். அவர் பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்பினதினாலே அவரோடு கூட அவர் இருக்கிறார். தனியாக அனுப்பலை. பிதாவாகிய தேவனும் குமாரனோடையே கூட இருக்கிறார். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு உறுதி. என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் அல்ல, நமக்கும் அதே தான் சொல்கிறாரு. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 19ஆம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அப்போ என்ன சொல்கிறாரு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்குங்கள். நீங்கள் போங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போது தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவது நாம் சுவிசேஷத்திற்காக பெறப்பட்டு செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல செய்தியோடு பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்தாரோ, அதுபோல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் புறப்பட்டு போக வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. ஒருவேளை நீங்கள் வேறு தேசத்துக்கு போகலைனாலும், வேறு பிராந்தியங்களுக்கு போகலைன்னு சொன்னாலும், நீங்கள் உங்கள் இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் அருகாமையிலே போய் உங்களால் ஆன மட்டும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்படி நம்ம போனாதான் கர்த்தர் நம்மோடு இருப்பார். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அவர் என்னை அனுப்பினார், என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். அப்போ நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். நம்ம எல்லாருமே அனுப்பப்பட்டவங்க தான். நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆண்டவர் ஒரு சுவிசேஷ பணியை நம்மளுடைய கரங்களில் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். நம்ம எல்லாம் அந்த சுவிசேஷ பணிக்காக நம்ம செல்லும் பொழுது நிச்சயமாக நாம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. ஆல்ரெடி தேவன் நமக்குள்ளே இருக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்முடனே கூட இருந்து கிரியை நடப்பிக்கிற தேவனாக இருப்பார். ஜாதி ஜனங்கள், நம்மை சுற்றில் இருக்கிற மக்கள், உங்களோடும் என்னோடும் கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர்கள் பார்ப்பார்கள். எப்பொழுது? நாம் அனுப்பப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது. மாத்திரமல்லாதபடி அந்த யோவான் சுவிசேஷம் 8:29 சொல்கிறாரு, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறேன். அப்போ பாருங்கள், அநேக நேரத்தில் நம்ம தனியாக இருக்கிறோமா, நம்மளை ஆண்டவர் கைவிட்டாரா, நம்மளை மறந்துட்டாரா என்று சொல்லி அநேக நேரங்களில் ஒரு தனிமையின் உணர்வு வந்து விடுகிறது. நம்ம எல்லாராலையும் அங்கே ஒடுக்கப்பட்டோம், நம்ம எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டோம், எல்லாரும் நம்மளை கைவிட்டாங்க, நம்முடைய குடும்பத்தார் நம்மளை கைவிட்டாங்க,
நம்முடைய உடன் பிறந்தவர்கள் நம்மை கைவிட்டார்கள், சபையின் மக்கள் நம்மளை கைவிட்டாங்க, எல்லாரும் நம்மளை கைவிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம், ஒரு தனிமையை உணர்கிறோம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடியால் அவர் என்னை தனியாக இருக்க விடவில்லை. பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நீங்கள் தனியே இராமல் எப்பொழுதுமே தேவன் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நாம் அனுப்பப்பட்டவர்களாக இருக்கணும். ரெண்டாவது, எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவைகளை நாம் ஆராய்ந்து பார்த்து அவருக்கு பிரியமானது இன்னதென்பதை அறிந்து அதை நாம் செய்யும் பொழுது தேவன் நம்மை ஒரு நாளும் தனியே இருக்க விடவே மாட்டார் என்பது தான் உண்மை. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும்படியாக, உங்களை தனியே விடாமல் உங்களை எப்பொழுதும் உங்களுக்கு துணையாளராக ஆண்டவர் இருக்க நாம் அவருக்கு பிரியமானதை செய்து அவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். இந்த நல்ல நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருள்வாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. தேவனே, இந்த நல்ல நாளிலும் இப்படிப்பட்ட அனுபவத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து, ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாளும் தனியே இல்லை, ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்கிற அந்த உணர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பீராக. தேவ கிருபைக்கு தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த நாமத்தில் எடுக்கிறோம். ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.